நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த மாதிரியான ஆண்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் அதிகம் ஈடுபடுகிறார்கள்? அப்பர் கிளாஸ் பீப்புள். எப்படி அப்பர் கிளாஸ்னு சொல்றீங்க? சார் அவங்க நல்லா எஜுகேட்டடாக இருக்காங்க. சரி. எஜுகேட்டடாக இருந்து அவங்களுக்கு என்ன தோணுது, என்கிட்ட பணம் இருக்குது, நான் எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு விதத்தில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க சார். ஓகே. பணத்தை வச்சு என்னால் என்ன வேணாலும் செஞ்சிட முடியும்னு. எஸ். ஓகே ஓகே எஸ். பணக்காரர்கள் சார். பணக்காரர்கள். ஓகே. 30s 40s ஏஜ் பீப்புள். 30-40 வயசு அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க. என்னைய பொறுத்தல படிக்காதவங்க தான் சார். படிக்காதவங்க எஜுகேட்டட், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் கேரக்டராக இருக்கனால அவங்க அப்படிப்பட்ட படிக்காதவங்க. சரி ஓகே. வேற? அன்எஜுகேட்டட் பீப்புள், ஹை கிளாஸ் பீப்புள். ரெண்டு கேட்டகரி. படிக்காதவங்க, பணக்காரங்க. மிடில் கிளாஸ் அண்ட் அன்எஜுகேட்டட் பீப்புள். மிடில் கிளாஸ் அன்எஜுகேட்டட். இங்க இல்லிட்ரேட் பீப்புள். இல்லிட்ரேட் பீப்புள். ஏன் இல்லிட்ரேட் பீப்புள்? அவங்களுக்கு சுத்தமாக மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் ஆல்கஹால் அது. அப்படியா? இல்லிட்ரேட்ல ஆல்கஹாலா? எல்லா இல்லிட்ரேட்டும் இல்லை, இந்த கூலிஸ் அந்த மாதிரி இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கூலிஸ். அவங்களுக்காவது 10 மணி வரைக்கும் தான் கடை இல்லை? படித்தவங்களாம் சோஷியல் ட்ரிங்கிங்கில் இருக்காங்களா இல்லையா? ஆனால் இவங்க ரொம்ப நிறைய கன்சியூம் பண்ணுறாங்களே சார். சரி ஓகே ஓகே. வேறு? படிக்காம லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம வெட்டியா வீட்ல வந்து தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பாய்ஸ் வந்து கூட்டு சேர்ந்து பண்றதுதான் இந்த அந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஒன்லி இதுல தான் இன்வால்வ் ஆவாங்க. அதிகமா வில்லேஜில் இருக்கவங்க சார், படிக்காம அது கேங்கா இருக்கிறவங்க. இவங்களுடைய ஒப்பீனியன்ஸை இங்க இருக்கக்கூடிய ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு குறிப்பிட்ட பெண் மீது பாலியல் வன்முறையை செலுத்துறவங்க அந்த பெண் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடியவராக இருக்கார். அது யாராக வேணுமாலும் இருக்கலாம், அதிகாரத்தை செலுத்தக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு. ஆனால் இவங்க நிறைய ப்ரெஜடிஸ்ட் ஐடியாவோட வர்றாங்க. கூலி, படிக்காதவங்க, வேலை இல்லாதவங்கன்னு. இந்த டெல்லி சம்பவம் வந்து இவ்வளோ பரவலாக வந்து கவனத்தை திருப்புவதற்கு காரணம் வந்து அதில் சம்பவத்தில் ஈடுபட்டவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு மத்தியதர வர்க்க இல்லை அடித்தட்டு மக்களாக இருந்ததுனால்தான் அது இவ்வளோ பெரிய விஷயமாக பரவலாக பேசப்பட்டது ஊடகங்களால். இதுவே அதிகாரத்தில் இருப்பவர்களால் அல்லது பணக்காரர்களால் குறிப்பாக அந்த வாச்சாத்தி போன்ற சம்பவங்களில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வன்முறையை செய்யும் பொழுது கேள்வியே கேட்கப்படுறது.